ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஈஸியா ஈஸியா வாங்கலாம் ஏசி. இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி வந்து குற்றூரும் குலையருமா கிடக்கிற அளவில் இருக்காங்க. அப்புறம் பெருந்தலைகள்லாம் அங்கே போயாச்சு. இந்த போர் இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் இது அப்படியே கண்ணி வச்சுங்களேன், அமெரிக்கா வந்து கீழே இறங்கிடும். ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் சார் இந்த 12 நாளில். இந்த ஏரியாக்களில் வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் காலி. அவன் இஸ்ரேல் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட அத்தனை பேங்க் அடிக்க போகிறோன்னு முந்தான நைட்டே வந்து எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தாங்க. பேங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் 1 கிலோமீட்டர் தள்ளி போயிருங்க, நாங்கள் பேங்க்ஸ் அடிக்க போகிறோம். பெரிய பாதிப்பு வந்து கத்தார், பஹ்ரைன், அப்புறம் குவைத்து, அப்புறம் UAE, சவுதி அரேபியாவுக்கு வந்து. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், இந்த மேற்காசியா போரில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஈரானில் பல பகுதிகளில் வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. ஆனால் குறிப்பாக வந்து ஈரானினுடைய அந்த கார்க் ஐலாண்டை வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து தாக்க முடியல, அவங்க பயப்படுறாங்க. ஒருவேளை தாக்குதல் நடத்தினா இஸ்ரேல் அமெரிக்காவுக்குமே பேரழிவு நடக்கும், சீனா வந்து ஈரானுக்கு ஆதரவாக நேரடியாக இறங்கிடுவாங்கன்ற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்குறோம். அந்த கார்க் ஐலாண்டுன்றது எந்த அளவுக்கு முக்கியமான பகுதி, அந்த இடத்துல அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துவாங்களா? இப்போ கார்க் ஐலாண்டுங்கிறது வந்து ஓகே, அது நார்மலாக ஒரு ஐலாண்டில் அங்கே வந்து ரிசர்வ் நிறையா இருக்குது. ஓகே, அங்கே தாக்குதல் நடத்துனாங்கன்னா எதிர்காலம் வரைக்கும் சைனாவோட பிளான் இருக்குல்ல, இதை உதாரணத்துக்கு வந்து இதில் வந்து ஒரு 50 இல்லை 80 ட்ரில்லியன் 100 ட்ரில்லியன் பேரல் அங்கே வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு அங்கே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்களோட அக்ரிமெண்ட் அப்படி. அப்போது கார்க் ஐலாண்டுங்கிறது ஈரானுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம். அதில் இது வச்சுருக்காங்க, ரிஃபைனரி, அது இது எல்லாத்தையும் எடுத்து அங்கே ஸ்டாக் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, அதை தாக்குறதுக்கு ஏற்கனவே 1 வாரமாக சொல்லிட்டு இருக்காங்க, தாக்க போகிறோம்னு. ஆனால் அதை தாக்குனா நேரடியாக சைனாவை அடிக்கிற மாதிரி அது. ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வந்து அந்த அக்ரிமெண்ட் டீட்டெயில் கையில் கிடைக்கல இன்னும். என்னென்னா, இந்த கார்க் ஐலாண்டு வந்து ஈரானோடது தான். அந்த கார்க் ஐலாண்டு சம்மந்தப்படுத்தி சைனாட்ட வந்து ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களான்னு இன்னும் டீட்டெயில் கிடைக்கல. ஆமாம், இந்த கார்க் ஐலாண்டு இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது, இந்த ஸ்கொயர் கிலோமீட்டரில் ரிசர்வ் இவ்வளோ ரிசர்வ் வந்து அப்ராக்சிமேட் இவ்வளோ ரிசர்வ் இருக்குது, இதை வந்து உங்களுக்கு இத்தனை வருஷத்துக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கதா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன தகவல் தான் இது, வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல். அப்படி வந்து ஒருவேளை சைனாவோட இந்த கார்க் ஐலாண்டை வச்சு அக்ரிமெண்ட்டு போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து தொட முடியாது. தொட்டால் என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிள், சைனா வந்து உள்ளே இறங்குவான், கிட்டத்தட்ட நேரடியாக இறங்குவான். அது இல்லாமல் சைனா கடலில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸையும் தாக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக அடிச்சு இப்போ அதாவது அடுத்த கட்டம் இந்த போர் இப்படியே ஒரு 2 வாரம், இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் இல்லை 3 வாரம் 1 மாதம் இது அப்படியே கண்ணி வச்சுங்களேன், அமெரிக்கா வந்து கீழே இறங்கிடும். அமெரிக்காவோட பொருளாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. அவன் கையில் வந்து ஆயுதம் தான் இருக்குது. ஓகே, அவன் அந்த நாட்டுக்கு தேவைப்படுற உணவுப் பொருள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, பட் ஒரு மாதிரி ஒரு தன்னிறைவோட அவன் இருக்க முடியும். அவனுடைய சுழி வந்து அப்படி இருக்காது. ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும் சார் இந்த 12 நாளில். அவங்களோட இந்த ஏரியாக்களில் வந்து அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் காலி. அவன் சொல்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த 27 பெருசு சிறுசு எல்லாம் சேர்த்து அவனோட தளங்கள் இருக்குல்ல, அந்த தளங்களில் மட்டும் வந்து $7 ட்ரில்லியன் தாண்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காதா தகவல். ஓகே, அந்த இடத்தை டெவலப் பண்ணுறது, ஆட்கள் அவன் டெபியூட் பண்ணுறது, அவங்க சம்பளம், எக்யூப்மெண்ட்டு, அது இதுன்னு எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 7 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன் வந்து 90 லட்சம் ரூபாயா, 7 ட்ரில்லியன்னா ஒரு 650 லட்சம் கோடி. அவ்வளோ இதை வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் காலி. இப்போ ஏன்னா இப்போ டிமாண்டே வந்து ஈரானோட டிமாண்ட் வந்து இந்த ஏரியா விட்டு நீ வந்து பெட்டிக்கெலாம் கிளம்பிட்டு உன் ஊருக்கு போ, இங்கே வராது அப்படிங்கிறதான். அது ஓகேன்னு சொன்னால் தான் இவன் நிறுத்துவேன்றாங்க. இவன் நிறுத்தலைன்னா இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி வந்து குற்றூரும் குலையருமா கிடக்கிற அளவில் இருக்காங்க. அப்புறம் பெருந்தலைகள்லாம் அங்கே போயாச்சு. அப்புறம் அங்கே வந்து ஏற்கனவே அடின்னு அடித்து அங்கே வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஆமாம், அப்போது கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி இருக்குது. அப்போது என்ன பண்ணால் அங்கே ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க. என்ன அமௌண்ட்டு பூரா வந்து அமெரிக்காவோட தானே. அப்போ நிறைய ஏகப்பட்ட இது எக்யூப்மெண்ட்டு அது இதுன்னு எல்லாம் கொடுத்து வச்சு அத்தனையும் வந்து நிறைய அவுட் ஆகிருக்கு. அப்புறம் போர்ட்டு, ஹைஃபா போர்ட்டு,
அந்த போர்ட்டு வந்து ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான இடம், மிகப்பெரிய ஒரு தளம் அந்த போர்ட்டு. ஓகே, இந்த பொருளாதாரத்துக்கு மேஜர். அதில் வந்து நான் படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவரோட ஜிடிபியில் 27-28% வந்து அந்த போர்ட்டு மூலமாகவே மினிமம் கிடைக்குதுன்னாங்க. அதாவது இஸ்ரேலுக்கு அது 20% மேலே போனாலே அதோட முக்கியத்துவம் யோசிச்சு பாருங்கள். அந்த போர்ட்டை முழுவதும் சிதைக்கலை, ஆனால் அடிச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹெஸ்புல்லா அடிச்சுட்டு இருக்காங்க அந்த சைடில் இருந்து, வடக்கு பகுதியில். ஆமாம், அதாவது லெபனானோட தெற்கு பகுதி, இஸ்ரேலோட வடக்கு பகுதி, அங்கேருந்து ஹிஸ்புல்லா அடிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இவங்க வந்து ஹிஸ்புல்லா சைடு இவங்க அடிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், அடிக்க என்ன ஆகும்னா இவங்களோட கையில் இருக்கிற ஸ்டாக்கு குறையும்ல இஸ்ரேலுக்கு 2 வருஷம். அதே மாதிரி ஈரானுக்கும் ஸ்டாக்கு குறையுது. ஆனால் அவன் ஸ்டாக் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறது தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, மாதக்கணக்காக வருஷக்கணக்காக ஆச்சுன்னா நம்ம நிலைமை என்ன அப்படின்னு யோசித்து எக்கச்சக்கமாக பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் வந்து எக்கச்சக்கமாக 300, 400, 500 ஆயிரக்கணக்கான மிசைல் விட்டாங்கல்ல, அது பூரா பழைய மாடல். ஓகே, அதெல்லாம் விட்டு சும்மா விழுந்தால் கூட ப்ரிசைஸ்டு கிடையாது. ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல போய் அடிக்கணும் அப்படின்னா பக்கத்தில் போய் அடிக்கும், அந்த மாதிரி ப்ரிசைஸ்டு கிடையாது. ஆனால் திடீர்னு குரம்ஷாவர் 4 விட்டாங்க, ஃபத்தா 1 and 2 விட்டாங்க. ஸோ இது மாதிரி கைபர் ஷேக்கன் விட்டாங்க. இதெல்லாம் விடும்போது ரொம்ப ப்ரிசைஸ்டு, அது லேட்டஸ்ட்டு. அப்போ லேட்டஸ்ட் விடும்போது இன்னும் கொஞ்சம் தாக்குதலாம் ஜாஸ்தி. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து பிரச்சனை. அப்போது பொருளாதார ரீதியாக இங்கே வந்து பெருசாக போய்கிட்டு இருக்கு. அமெரிக்காவும் வந்து அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட வந்து அடி வாங்கலை, ஆனால் அவங்களோட பொருளாதாரம் பெருசாக போயிடுச்சு. அப்போ என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை. அந்த ஐலாண்ட் இருக்குல்ல, கார்க் ஐலாண்ட் இருக்குல்ல, அதை வந்து போட்டு தாக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அது வந்து அது ஒரு வாரத்துக்கு மேலே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஈரானும் சீனாவும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு தெரியாமல் நம்ம கிடைக்கல. உள்ள போட்டிருக்கலாம், போடாமல் இருக்கலாம். சரி, அந்த கன்ஃபியூஷன் அமெரிக்காவுக்கும் இருக்கா? அது அமெரிக்காவுக்கு கிளியராக தெரியும். நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். நம்ம வந்து என்னதான் நம்ம தேடினா கூட நமக்கு பார்வைக்கு அப்படிலாம் கிடைக்குமே, ஈஸியாக கிடைக்காது. அப்போ என்னென்னா சைனாவை வந்து நேரடியாக அட்டாக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன நடக்குமோ அப்படின்னு பயம். இப்போ ஏற்கனவே பொருளாதார ரீதியாக அமெரிக்காவும் ரொம்ப கீழே இறங்கி கிடக்கு. அப்படிங்கிற ஒரு சூழல். இந்த சூழலில் வந்து அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதா கேள்வி. அடித்தா ஈரானோட பொருளாதாரம் இன்னும் பிரச்சனையாகும். அங்கே வந்து ஏகப்பட்ட ரிசர்வு, அது ரிசர்வயர் அப்படி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து பிரச்சனை ஆகும். ஆனால் அடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு இன்ன வரைக்கும் நம்மளால் வந்து எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை. ஆனால் சார், அதே போல் இப்போ அமெரிக்காவினுடைய இந்த போர் செலவுகள் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கோடிக்கு மேலே தாண்டதா நம்ம செய்திகளை பார்க்குறோம். அதே போல் ஈரானினுடைய அந்த மிசைலாக இருக்கட்டும், அந்த ட்ரோனாக இருக்கட்டும், அதோட விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான அமெரிக்காவுடைய காஸ்ட் ரொம்ப அதிகமும் சொல்லி ஒரு செய்திகளை பார்க்கணும் சார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம், இது என்னென்னா ஈரானோட ஆரம்ப கால மிசைல் அனுப்பிச்சாங்கல்ல, அந்த மிசைல் வந்து விலை நம்ம ரூபாய்க்கு விலைன்னு வச்சோம்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா மிசைல். ட்ரோன் எடுத்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபாலேருந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் ட்ரோன். அப்படி சரி, இது வந்து ஒரு மிசைல் போகுது, பழைய மிசைல் போகுது. இதே இது புது மிசைல் எடுத்திங்கன்னா இங்கே ஃபத்தா இந்த மாதிரி குரம்ஷாவில் எடுத்திங்கன்னா அது வந்து 3 கோடி ரூபா, 2.5 கோடி 3 கோடி நம்ம ரூபாய்க்கு. ஏன்னா ஏன் நம்ம ரூபாயில் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மக்களுக்கு புரிதலுக்காக. இப்போ ஒரு 10 மிசைல் இப்போ லேட்டஸ்ட் மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா ஒரு 30 கோடி ரூபா வந்து 10 வச்சாலே போச்சு, 30 கோடி ரூபா கறி ஆயிடுச்சு. நம்ம தீபாவளிக்கு ராக்கெட் வெடித்த மாதிரி கறி ஆயிடுச்சு. அப்போது இது வந்து உதாரணத்துக்கு ஒரு 50 லட்ச ரூபா மிசைல் வந்து இங்கேருந்து கிளம்பி போகுதுன்னு வச்சுக்கலேன். அதை தாக்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒன்று இஸ்ரேலை வச்சே பேசுவோம். இஸ்ரேல் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம், அதை ஞாபகப்படுத்துக்காக பேசியிருக்கோம். ஃபஸ்ட்டு லேயர் வந்து அயன்டோம், செகண்ட் லேயர் வந்து டேவிட் சிலிங், அதுக்கு மேலே உள்ளது ஆரோ 3, அதுக்கு மேலே தான் வந்து தேர்ட் சிஸ்டம் வந்து கிட்டத்தட்ட 4000-5000 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளது அப்படிங்கிறது. அப்போ என்னென்னா இது வந்து போய் இது இந்த மிசைல் வருதுன்னு வச்சுக்கலேன், இதை அடிக்கிறதுக்கு இது இண்டிகேட் பண்ண உடனே இந்த போய் ஒருத்தன் வர்றான் அப்படின்ன உடனே இங்கே வந்து ட்ரிகர் பண்ணி விடும். அப்போ போய் அடிக்கணும்னா இது வந்து மெனூரபிள். ஓகே, அதுதான் மெனூரபிள் இருந்தால் மட்டும்தான் இது வந்து டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்க முடியும். ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இது போய் அடிக்க போகும். ஒருவேளை அந்த இடத்துல வந்து ஒரு 4 அடி தள்ளி போயிடுச்சு வச்சுக்கலேன், இன்னொரு போய் அடிக்கணும். அப்போ ஆவரேஜ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மிசைலுக்கு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து குறைஞ்சது 2, குறைஞ்சது சில நேரங்கள் 3, ரொம்ப ரேராக 4, ஆனால் ஆவரேஜாக 2 வேணும். இப்போது ஒரு 25 லட்ச ரூபா ட்ரோனுக்கும் அதே தான். எது பறந்து வந்தாலும் சரி, இது சின்ன ட்ரோனு சிறுசு தானே,
நம்ம அடிக்கிறதுக்கு வந்து 3 கோடி ரூபா மிசைல் வச்சு அடிக்க முடியுமா? இப்போ இது வந்து இந்த போகுது பார்த்திங்கள்ல, இது 30 லட்ச ரூபான்னா அது 3 கோடி ரூபா. அதை வச்சு அடிக்க முடியுமா அப்படின்னா அது கீழே விழுந்தாலும் டேமேஜ் பண்ணும்ல, ஒரு 40-50 கிலோ வெடிபொருள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இது 1க்கு 10 மடங்கு, ரொம்ப சிம்பிள். அப்போது ஒருவேளை அந்த ட்ரோனை வந்து நேராக தாக்கி அடிச்சிட்டாங்க. இந்த ட்ரோன் இது வரைக்கும் வந்து 2000 ட்ரோனுக்கு மேலே விட்டுருக்காங்க. இப்போ 2000 ட்ரோனில் வந்து சில ட்ரோன் வந்து விழுந்து வெடிச்சிருக்கு, பல ட்ரோனை வந்து அடிச்சிருக்காங்க. அப்போ அடித்தாங்கன்னா இவங்க கையில் வந்து உதாரணத்துக்கு ஒரு 10,000 ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைலுக்கு வச்சுக்கலேன், அதுக்கு வந்து ஒரு 1000 மிசைலு, ஒரு 2000-3000 ட்ரோனு இது விட்டாலே இந்த ஸ்டாக்கில் தீர்ந்து போயிருமே. இன்னொன்று ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டின்னு எடுத்திங்கன்னா உலகத்திலேயே ஃபாஸ்ட்டாக வேகமாக ரொம்ப வேகமாக நல்லா பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் வந்து சைனா. அடுத்த அளவில் இந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி வெப்பன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஈரான். ஓகே, அமெரிக்கா வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக நல்லா பண்ணுறாங்க. பட் நம்பர் ஆஃப் வெப்பன்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல அது வந்து குறைவு. ஆனால் ப்ரிசிஷனில் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தி, குவாலிட்டியில் வந்து அங்கே நம்பர் 1, குவான்டிட்டியில் வந்து இவங்க நம்பர் 1. அப்போது இதெல்லாம் அடித்து இவன் மொத்த மிசைல் ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் தீர்ந்து அவன் கையில் வந்து F-35 F-15 அதில் இருக்கிறத பூரா தீர்ந்து முடிஞ்சால் கூட இவன் கையில் இன்னும் மிச்சம் இருக்கும். அந்த அளவுக்கு இவன் கையில் வந்து மிசைல் அண்டு ட்ரோன் கையில் வச்சுருக்காங்க. ஸோ இதனாலேயே அமெரிக்காவினுடைய அந்த வார் காஸ்ட்ன்றது அதிகமாக இருக்குது இல்லையா? எங்கே அதிகமாகும்? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு இடத்துல இப்போ கட்டடம் கட்ட போகிறோம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம நார்மலாக 2200 சார்ஜ் பண்ணுறாங்கன்னா இது வடநாட்டுக்காரங்க வந்து செய்யும்போது 1800-2000 வரும். இதே இது வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஆட்கள் வச்சு பண்ணும்போது 2700 வரும். அதே வேலை தான், கூலி அதிகமாச்சு அப்படின்னா இதெல்லாம் அதிகமாகணும். அது மாதிரி அவங்க பண்ணக்கூடிய அந்த மிசைல் இந்த மாதிரி டெக்னாலஜி இந்த வேலை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவங்களுக்கு செலவு அதிகம். ஓகே, நமக்கு சைனாவோ அல்லது ஈரான்லேயோ செலவு அதிகம் இல்லை. அதே போல் இப்போ இந்த ஈரானினுடைய அட்டாக்ல வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் என்ன மாதிரியான பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு சார்? பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமாக வந்து துபாய், UAE, சவுதி அரேபியா அவங்களுடைய எண்ணெய் ப்ரொடக்ஷன் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா ராஸ்தனூரான்ற அந்த இது இருக்கு இல்லையா, அரம்கோ, சவுதி அரம்கோ அப்படின்னா அந்த அரம்கோன்ற ஆயில் கம்பெனி அதில் வந்து ஒரு அடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது வந்து கான்ஸ்பிரசியாக இருக்குது. அடித்தது ஈரான் இல்லை இஸ்ரேல்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அடித்து தீ எரிஞ்சிச்சுன்னா அணைக்க முடியாது படாருன்னு. ஓகே, அதனால் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி UAEயில் அதே மாதிரி நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இதில் என்னது ருவைஸ்னு ஒரு ஏரியாவில் அடித்தாங்க. ஓகே, அங்கேயும் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்போது ப்ரொடக்ஷன் இல்லைன்னால அவங்களோட வருமானமே மொத்தத்துக்கு இது ப்ரொடியூஸ் பண்ணி தான். ஸோ ப்ரொடக்ஷன் நிறுத்தும் போது என்ன ஆகும், இவங்களுக்கான வருமானம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆஃப் லிவிங் காஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மல்டிப்ளை ஆகும். இது ஒரு பக்கம். இன்னொன்று அங்கே கொஞ்சம் பில்டிங் பெருசாக இல்லாமல் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது. அப்புறம் இப்போதைக்கு அங்கே ஆட்கள் வந்து டூரிஸ்ட் வர மாட்டாங்க. இப்போ துபாய் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு இஸ்ரேலுக்கு என்ன பேசணும் அதான் துபாய்க்கும். துபாயில் வந்து சர்வீஸ், ட்ரேடு, டூரிசம், ஃபைனான்ஸ் சர்வீஸ், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸு, அங்கே வந்து இருக்கிற அந்த ரீஜன்லேயே வந்து ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு, அந்த ரீஜன்லேயே பெரிய சீ போர்ட்டு அப்படின்னு இந்த ட்ரேடுக்கான தேவை இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சர்வீஸில் வந்து இந்த ரீஜன்லேயே நம்பர் 1 வந்து துபாய் தான். ஓகே, ஆனால் அவங்க வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா பெரிய வெளியிலேருந்து மணி லாண்ட்ரிங்கோ அல்ல எதுவோ பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரணும். ஓகே, மணி லாண்ட்ரிங்கும் ஓரளவு வரும். ஆனால் பொதுவாக பணம் வந்து அள்ளி குமிப்பாங்கல்ல, அந்த பணம் வந்து உள்ளே இறங்கணும், பில்டிங் நிறைய கட்டணும், ஆட்கள் வந்து போகணும், அப்புறம் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து அங்கே மக்கள் வந்து ஃப்ளோட்டிங் மக்கள் இருக்கணும். அப்புறம் கோடிக்கணக்கான மக்கள் வந்து அங்கே ஏர்போர்ட் வழியாக வர்றாங்க, வந்தால் அங்கே பொருள் வாங்க வருவாங்க, அங்கே சந்தைப்படுத்தல் நிறையா இருக்கும். அப்புறம் இந்தியாவிலேருந்து வர்ற விளையிற உருவாக்குற பொருள் வந்து துபாய் வழியாக ஆப்பிரிக்காவுக்கு போகும். ஸோ அது வந்து ஒரு நல்ல சென்டர் பாயிண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே இப்போ வந்து துபாய் கிட்ட போய் கிடக்கு. டோட்டலி டேமேஜ்னா பொருளாதார ரீதியாக டேமேஜ். அதில் கடைசி முத்தாய்ப்பாக என்ன ஆச்சு, முந்தா நாள் அமெரிக்கா அண்டு இஸ்ரேல் அவங்க வந்து ஈரானோட பேங்க் அடித்தாங்க. அவங்க வந்து இஸ்ரேல் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட அத்தனை பேங்க் அடிக்க போகிறோன்னு முந்தா நாள் நைட்டே வந்து எக்ஸ்தலத்தில் போட்டிருந்தாங்க. எல்லாம் இந்த ரீஜனில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் 1 கிலோமீட்டர் தள்ளி போயிருங்க, நாங்கள் பேங்க்ஸ் அடிக்க போகிறோம். அப்படி பார்த்தா துபாயில் வந்து பர்துபாயில் பேங்க் ஸ்ட்ரீட்னே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. ஆமாம், இல்லை நாங்கள் தெரியும், நான் இருந்தனால தெரியும். பேங்க் ஸ்ட்ரீட்
அப்புறம் இந்த மாதிரி உதாரணத்துக்கு சிட்டி பேங்க்கு, அப்புறம் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், அமெரிக்கன் சம்மந்தப்பட்ட பேங்கிங்னாலே பொதுவாகவே யூதர்கள் தானே மெஜாரிட்டி. ஸோ அவங்க பேங்கிங் அதை பூரா அடிக்க போகிறேன்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அதுக்கான முக்கியமான ஆஃபீஸ் வந்து அங்கே அடிச்சிட்டாங்க. அதனால் அங்கே எல்லாம் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. அப்புறம் ஏர்போர்ட் வந்து நல்லா சரி மக்கள்லாம் வாங்க போங்கன்னு வந்துட்டு இருக்கும்போதே ஏர்போர்ட்டில் போட்டு சைடில் தாக்கியிருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் டேமேஜ் வர்ற அளவுக்கு எந்த இடத்தையும் தாக்கலை. ஆனால் ஒரு பில்டிங்கில் வந்து மெரினா டவரில் வந்து தாக்கியிருந்தாங்க. அது என்ன, அங்கே வந்து அமெரிக்காவோட சிஏயோட ஏதோ சீஃப் ஏதோ இருந்தால் போல இருக்குது. அதனால் அதை சொல்லி தாக்கியிருக்காங்க. மற்ற துபாய் ஒரு பக்கம் நம்ம சொல்கிறோம், ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பஹ்ரைன், கத்தார் இவங்க எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்பட்ட பாதிப்பு. அங்கே டேமேஜ் வேறு நிறையா. நீங்கள் பஹ்ரைன் எடுத்தீங்கன்னா பஹ்ரைன் வந்து ஒரு குட்டி தீவு. ஓகே, என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சைக்கிளில் போனீங்கன்னா ஒரு நாள் சுற்றிடலாம்னு, சைக்கிள்லையே அந்த அளவுக்கு தீவுன்னு வச்சுக்கலேன். அது சொல்லுவாங்க, அங்கே இருக்கும்போது சொல்லுவாங்க பஹ்ரைன் போகிறேன்னா ஓகே சைக்கிள் எடுத்துகிட்டு போ, ஒரு நாளில் ஃபுல்லாக சுற்றிடலாம் அப்படிம்பாங்க. அது மாதிரி சின்ன தீவு. அதில் ஒரு ஃப்ளீட் ஃபைன்னு சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, ஹார்பர், இந்த நேவல் பேஸு, அதை வந்து அடித்து நொறுக்கிட்டாங்கன்னா மொத்தத்துக்கு வந்து பஸ்பமாயாக இருக்கும். அப்படி இல்லை, அங்கே முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் என்ன இருக்கோ அதை பூரா அடித்து நொறுக்கிட்டால் அந்த இடம் வெறும் பாலைவனமாக தெரியும். வேறு என்ன இருக்க போகுது அங்கே? இதுக்கப்புறம் திரும்ப வந்து எடுத்து அதை கட்டுமானம் பண்ணி கொண்டு வர முடியாது. இப்போ ஏற்கனவே ஒரு 3 முக்கியமான டிமாண்ட் வச்சுருக்காங்க. இப்போ போகிற நிறுத்தணும் அப்படின்னா அந்த டிமாண்டு வந்து முக்கியமான டிமாண்டு இந்த இடத்துலேருந்து எல்லாம் காலி பண்ணுன்றாங்க. அப்போ இதுக்கப்புறம் அந்த இடம் இருந்தேன்னு இல்லாமல் என்ன அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற முக்கியமான பெரிய டவரில் வேறு அடிச்சிருக்காங்க. அங்கே வந்து ஏதோ மொசாடோட ஆள் இருந்தாங்களாம், அதை அடிச்சிருக்காங்க. அது இந்த பிரச்சனை ஆரம்பித்து ஒரு 4 நாள்லேயே அடிச்சிட்டாங்க. அப்படி இந்த இதில் பஹ்ரைன் வந்து பெருசாக அங்கே வந்து இந்த டூரிசம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அப்படி அதை வச்சு தான் நம்பியிருக்காங்க. ஒரு சின்ன நாடு அது. ஓகே, குவைத்து ஒரு சின்ன நாடு தான், ரொம்ப சிறுசு தான். அங்கேயும் போட்டு அடியணும். ஏன்னா அங்கேருந்து அவன் காசையும் கொடுத்து இடத்தையும் கொடுத்து ஈரான் அடிக்கிறதுக்கு தளமும் கொடுத்தாங்கன்னா சொல்லி அடிச்சிருக்காங்க. அதனால் அங்கே பெருசாக பாதிக்கப்பட்டது என்னென்னா நம்பர் 1 வந்து கத்தார். இருக்கிறதுல பெரிய பேஸ் கொடுத்தாங்களா, ஒரு 10,000 பேருக்கு பக்கம் அமெரிக்காவோட நேரடி போர் வீரர்கள் அங்கே இருக்காங்க. அது இல்லாமல் பெரிய அளவுக்கு வந்து அவங்க F-35, F-15, F-60, F-24 ராப்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய இதை அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து பாதிப்பு ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ பட் பொதுமக்கள் வந்து பெருசாக இது வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க. எந்த இடத்துலையும் இப்போ சொல்கிறோம்ல, அவன் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுறான். அப்புறம் அங்கேருந்து நேச்சுரல் கேஸ் எடுக்க முடியலை. அதனால் எடுத்து அந்த ஹர்மோஸ் ஜலசந்தி இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி விட்டு அதுலேருந்து ரெகுலராக டெய்லி வந்து கிட்டத்தட்ட 140 கப்பல் இதெல்லாம் போனால் மட்டும்தான் இந்த மொத்த நாடுகளுக்கும் இனி வசந்த காலம். இப்போதைக்கு அந்த நாடுகள் எல்லாத்துக்குமே கசந்த காலம், வேறு வழியே இல்லை. பெரிய பாதிப்பு வந்து கத்தார், பஹ்ரைன், அப்புறம் குவைத்து, அப்புறம் UAE, சவுதி அரேபியாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு இன்னும் இல்லை. ஆனால் இந்த ராஸ்தனூரால் அடித்தது, அப்புறம் வந்து முதல் ஆரம்பத்தில் வந்து ரியாத்தில் கொஞ்சம் அடித்தது, அதை தாண்டி வந்து வேறு பெருசாக இல்லை. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஜுபேல்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஆயிலில் வந்து பை ப்ராடக்ட் வந்து தெரியுமா, அன்சிலரி ப்ராடக்ட், அதுக்கு நான் அங்கே ஜுபேலாக இருந்தேன், நான் தெரியும் எனக்கு. அங்கே வந்து பெரிய அளவுக்கு எல்லோரும் சாதாரண நுழைய முடியாது. அங்கே போகிறதுக்கு வந்து வெளியில் அவுட்டரில் வந்து ஒரு கார்டை காமிக்கணும், அப்புறம் உள்ளே போகணும். அதுக்குள்ளே போகணுன்னா ஒரு 3-4 இடத்துக்கு உள்ளே போகணும்னா அப்படி வந்து காமிச்சு போகக்கூடிய ஒரு பயங்கர செக்யூர்டு இடம். ஓகே, ஸோ எல்லா இடம் பயந்து போய் தான் இருக்காங்க. நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம். ஏசி மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.